for which no hurdles, எதற்கு தடையில்லை, அறிவோம். கிராமத்தில் வாசு என்ற ஏழை மாணவன் இருந்தான். வாசுவும் அவனது தந்தையும் ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள். வாசுவின் தந்தை மிகவும் ஏழ்மையானவர், காலணிகளை தைக்கும் தொழிலாளி. வாசு அருகில் உள்ள அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் டீச்சர் வாசுவிடம் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள சொல்கிறார். வாசு மறுநாள் அவன் மாமாவிடம் சென்று பேச்சு போட்டியை பற்றி விவரிக்கிறான். மாமா அவனுக்கு சில தகவல்களை கொடுத்து நீ இதில் பங்கு பெற வேண்டும் என்று கூறுகிறார். வாசு சிறப்பாக பேச்சு போட்டியில் பங்கு பெற்று அனைவரது பாராட்டுகளையும் பெறுகிறான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வாசுவுக்கு பரிசுகளை வழங்கி அவனை பாராட்டினார். வாசு அவன் மாமாவுக்கு நன்றி தெரிவித்தான். பிறகு அவரிடம் கலெக்டராவது எப்படி என்றதை தெரிந்து கொண்டான். வாசு தன் மாமாவிடம் நம் போல் ஏழைகள் கலெக்டர் ஆக முடியுமா என்று கேட்டார். அதற்கு நீ நினைத்தால் கூட கலெக்டர் ஆகலாம் என்று கூறினார். மாமா மேலும் நானும் ஒரு ஏழைத்தான், நான் இப்போது விஏஓவாக ஆகியிருக்கிறேன், அதுபோல் படிப்பில் கவனம் செலுத்தினால் நீயும் கலெக்டராக முடியும் என்றார். வாசு தானும் ஒரு கலெக்டர் ஆக வேண்டும் என்ற முடிவெடுத்து இரவும் பகலும் படிக்க ஆரம்பித்தான். வாசுவின் கடின உழைப்பால் அதிக மதிப்பெண்களை பெற்று சிறந்த மாணவனாக திகழ்ந்தான். வாசு பள்ளியின் இறுதி படிப்பில் நல்ல மதிப்பெண்களையும் பெற்றான் மற்றும் அவனுக்கு கல்லூரியில் சேர ஸ்காலர்ஷிப்பும் கிடைத்தது. வாசு கல்லூரியை சென்றடைந்தான். கல்லூரி படிப்பை தொடர்ந்தான். வாசு கடினமாக படித்து கல்லூரியிலும் பட்டங்களை பெற்றான். வாசு தனது குறிக்கோளான IASஐயும் படித்து சிறந்த தேர்ச்சியடைந்து ஊருக்கு திரும்பினான். வாசுவிற்கு அவனது டிஸ்ட்ரிக்டிலேயே கலெக்டராக பணி கிடைத்தது. அவனும் அந்த பணியை கலெக்டராக தனது டிஸ்ட்ரிக்டிலே தொடர்ந்தான். கல்வி பயில பணம், பிறப்பு, சமயம் எதுவும் தடையில்லை. கல்விக்கு தீர்க்க முடிவு, கடின முயற்சி மட்டுமே தேவை. தேங்க்ஸ் ஜூபோ கேர். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.